Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பாத்தீங்கன்னா my room முதல்ல ஹோம் டூர் காட்டியிருப்பான். ஹோம் டூர். ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட ஹோம் டூர் வந்து காட்டினதும் நான் தான். இப்போ என் ரூம் டூர் காட்ட போறேன். நீங்க கேட்கலாம், ஆல்ரெடி உங்க ரூம் தான் காட்டிட்டாங்க, நீ என்ன காட்டி கிழிக்க போறேன்னு. ஆனா ஏன் தெரியல, ஓன் சேனல்ல என்ன வந்து தனியா என் ரூம்ல நான் என்ன பண்ண போறேன், நான் என்னென்ன கேட்டேன், என்னென்ன வந்திருக்கு, என்ன கேட்டு வரல, அதெல்லாம் வந்துட்டு சொல்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 ரூம் இருக்கு. ஒன்னு ட்ரெஸ்ஸிங் ரூம், ஓனர் ரூம், இவன் ரூம். ட்ரெஸ்ஸிங் ரூம். அந்த ரூம் டோர் சாத்தி வைங்க. சம்டைம்ஸ் நைட்ல தோணுது டர்ரா நிக்கிற மாதிரி இருக்குது. டக்குனு ஃப்ரெண்ட்ஸ் ரூம் வந்து இடமே இல்லாத யாரும் வந்துட்டு அந்த பீப்புள்ல பார்த்து சிரிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் வருது. டோர் சாத்திலாம் எனக்கு இந்த பயம் வராது. இது மோனா ரூம். திஸ் இஸ் மை ரூம். இங்க நான் பேர் போடணும் அப்படின்னு எல்லா வீட்டு வாசல் எழுதிருப்பாங்க நம்ம அப்பா ஃபிளாட்ல போர்ட்ல. அதுக்கேற்ற ஸ்பேஸ் MMOULI கரெக்டா என் பேர் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரூம் டூர் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவன் ரூம் வந்து ஏஸ்தட்டிக்கா வேணும்னு கேட்டான். சரியா, நான் என்ன பண்ணேன், சரி நான் பின்ட்ரெஸ்ட்ல அப்பெல்லாம் தேடின்னு இருந்தேன். இவர் வேற ஒரு டிசைன் நீங்க நான் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்கா வேணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த செட்டப்லாம் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஏதோ இவங்க ரூமுக்கு மட்டும் அடி போட்டுக்கிட்டு என் மோனா ரூமு கீழ் ரூம்லாம் வந்து மொக்கையா பண்ணியிருந்தீங்க தானே டிசைனு. அதுக்கப்புறம் தான் வந்து உட்காந்து இந்த மாதிரி டிசைன்லாம் தேடும் போது பின் இன்ட்ரெஸ்ட்ல வந்து இந்த மாதிரி டிசைன் வந்துச்சு. அதுவும் வந்து எக்ஸாக்ட்டா பண்ணல, சுமார் ஹெட் போர்டே வைக்கிற ஐடியா இல்ல, அவள்தான் அந்த பார்ட் மட்டும் இல்ல. ஆமா, ஆனா வந்து நான் காட்டின டிசைன்ல இந்த இதெல்லாம் வராது. கட்லே நாங்க செய்யற பிளான் இல்லையே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க ரூம் மட்டும் கன்சிடர் பண்ணாங்க. கட்டில் செய்யற பிளான் இல்ல, ஹெட் போர்ட் செய்யற பிளான் இல்ல, வார்ட்ரோப்ஸ் மட்டும் தான் வர மாதிரி. அப்புறம் இங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட் கூட பின்னாடி தான் வந்தது. சரி, முதல்ல வரும். முதல்ல என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் ரூம்ல குப்பை தொட்டி இருக்கு. தூய்மையா நான் வந்து வச்சிருக்கேன் ரூம். நீ தூய்மையா வச்சிருக்க மாட்டேன்னு தான் குப்பை தொட்டி வச்சிருக்கிறோம். எல்லா ரூமுக்கும் ஒரு குப்பை தொட்டி. கிளீனா இருக்கிறது காரணம் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணிருப்பீங்களான்னு கேட்டா, ஆமா கிளீன் பண்ணுவோம். யார் பண்ணிட்டு நான் தான் பண்ணேன். இந்த பெட்ஷீட் அதான் வச்சு ஹோட்டல் ஸ்டைல். இங்க பாருங்க, இப்போ ஹோட்டல்ல எப்படி படுத்தோடனே இழுத்து போத்திப்பேன், கடையா அப்படி இழுத்து இப்படி போத்தி பார்த்துப்பேன். புரியுதா? அது ஸ்டைலா மச்சு வச்சிருக்கேன். ஒண்ணுல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம ரூம்ல வந்து எனக்கு பாத்தீங்கன்னா நானே ஆஃப் பண்ணிட்டேனா, ஆஃப் பண்ணிட்டியா? வைஃபை செகண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குன்ற ஒரு வைஃபை இருக்கு. அப்பதான் வந்து வைஃபை தான் போகும். அதுதான் அதனால இது ஆக்சுவலா எனக்கே தெரியல இது எதுக்கு இவ்வளவு சுவிட்ச் இங்க வச்சிருக்கீங்க. திட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒன்னு கரண்ட் ஒன்னு யூபிஎஸ் தான். அது தெரியாம உங்களை திட்டேன். அதுக்கப்புறம் தான் கரண்ட்டுங்க யூபிஎஸ்ங்க நம்மளதுல என்னன்னா ரெண்டுமே ஒரே இதுலதான் இருக்கும். கரெக்டா, யூபிஎஸும் அதுலயே தான் இருக்கும், கரண்ட்டும் அதுலயே தான் இருக்கும். 30 வருஷத்து வீடு அது. டிவி விற்கிற இடம், டிவி வாங்கல. ஹாலுக்கே நாங்க வந்து டிவி மாட்டதுனால வந்து உங்க ரூம்ல லேட்டா தான் வரும். ஆனா நீங்க ஏமா பாத்துருக்கீங்க, கண்ணாடியே இருக்காது. இவங்க எல்லா ரூம்லயும் கண்ணாடி இருக்கும், என் ரூம்ல கண்ணாடி இருக்காது. ஏன்னா நான் இங்க வந்து ஒரு ஸ்டைலா வந்து ஃபுல் மிரர் கேட்டிருக்கேன். ஃபுல் மிரர் வைக்கிறதுக்காக இந்த இடம் ஒண்ணு வெட்டியா இருந்துச்சு. இல்லைன்னா எனக்கு அங்கதான் ஒரு சின்ன கண்ணாடி வந்திருக்கும். நம்ம வந்து ஃபுல்லா பாக்குறதுக்காக ட்ரெஸ்ஸிங் மிரர் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கதான் வந்து மிரர் வச்சுட்டு இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம பொருள் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இது ஃபுல்லா இங்க வேண்டாம் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டா இங்க ஃபுல் மிரர் எனக்கு வந்து நின்னு பார்த்தா ஃபுல்லா தெரியணும். மேல இருந்து கீழே வரைக்கும் இப்படி மிரர் வரணும் அப்படின்ட்டா. அதனால அது பெண்டிங்ல ஆகி போச்சு. பட்ஜெட்டா போயிருந்தாங்கன்னா அப்ப முடிஞ்சிருக்கும். இப்ப துண்டா பட்ஜெட் இல்லாத டைம்ல பண்றாங்கன்னா தனியா வாங்கிக்கலாம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பால்கனி இருக்கு. பால்கனி இது வரைக்கும் நான் அந்த பால்கனி திறந்து கூட பார்க்கணும், ஒரு வாட்டி கூட திறந்து பார்க்கல. எனக்கு தெரியல. போனா இங்க 2 பேருக்கு அக்காக்கும் தம்பிக்கும் ஒரே வரும். ஒரு பால்கனி இல்ல சில்லுன்னு இதுடா, லைட் போட்டிருந்தாதான் வரும், லைட் இல்லாதனால வராது. அதனால வந்து அந்த பால்கனியை தான் திறக்கிறாங்க. நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு இப்ப அந்த பால்கனியை திறக்கிறாங்க. இதுக்கு நான் திறக்கல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, என் ரூம்ல ஏசி இல்ல. இவங்க ரூம்ல தான் ஏசி இருக்கு. ஆனா வந்து எனக்கு வேர்க்கல. நீங்க பேருக்கு அது என்ன ஃபால் சீலிங் இருக்குல்ல, ஓகே அதான் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இதுதான் இது வந்து நான் கேட்டது ஒரு டிசைனு. ஆனா இவங்க போட்டிருக்கிறது ஒரு டிசைன் சொல்லணும். நான் கேட்டது வந்து 2 டோரும் கண்ணாடி வரணும், பிளெயின் கண்ணாடி வரணும்னு கேட்டேன். ஆனா இது ஏதோ ஃப்ளூட்டட் கிளாஸ் உள்ள இருக்கிறது வந்து வெளில தெரியாது என்ன இருக்கு. அவ்வளவு ஏதோ இருக்குன்னு தெரியும், வெளியே வந்து தெரியாது. சரி, வார்ட்ரோபுக்கு அதை போட்டாங்க, அக்செப்டட். அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கே அதை போட்டாங்கன்னு தெரியல.
ஷோகேஸ்க்கு போயிட்டு அந்த கண்ணாடியை போடுவாங்களா? நான் கொடுத்த பிக்சர்ல அங்க கண்ணாடி இருந்துருக்கு. கண்ணாடி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். கண்ணாடி இருந்துச்சு, அதுக்கு பிளெயின் கிளாஸ் போட்டா பரவாயில்ல. ஆமா, அதுக்கு ஃப்ளோட்டட் கிளாஸ் போட்டு உள்ள பொருள் வச்சா யாருக்கு என்ன தெரிய போகுது. சோ அது வந்து உள்ள ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். இப்ப ஹேங்கர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே இல்லை உள்ள. அதனால வந்து இதை ஏன் திறந்து காட்டலாம் கேட்காதீங்க யாரும். ஆக்சுவலா மௌலிக்கு வந்து வார்ட்ரோப் மட்டும் தான் போட்டிருந்தோம். அந்த வார்ட்ரோப்ல வேற மாதிரி டிசைன். இப்ப ஒரு சாருக்கு வந்து வார்ட்ரோப் வந்து இப்ப இதெல்லாம் இருந்ததுனால பழைய ஸ்டைல்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ், மடிச்சு வைக்கிறதுலாம் இல்ல, ஃபுல்லா ஹேங்கர் தான் வேணும்ட்டான். இந்த பக்கமும் ஹேங்கர், எனக்கு அந்த பக்கமும் ஹேங்கர்ன்ட்டான். அப்புறம் சொன்னேன் கீழே டிரா இதெல்லாம் வச்சுக்கடா அப்படின்னா, இங்க ஒட்டடை பயங்கரமா பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளுக்கு ஒருக்கா ஒட்டடை அடிச்சுட்டே இருக்கணும் போல, அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஃபுல்லாவே இந்த மாதிரி டிராவு, இவனோட ஜட்டி, இது என்ன சாக்ஸ், அந்த மாதிரி ஒரு பக்கம் போட்டுலாம் காசுலாம் வைக்க மாட்டாங்க. அதனால இது அவராவே இன்டீரியரே வந்து இது பண்ணாத. கலர்லாம் நான் தான் கொடுத்தேன். கலர் வந்து நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பளிச்சுன்னு கண்ணு கூசுற மாதிரிலாம் இருக்க கூடாது, ஏஸ்தட்டிக்கா வேணும். ஏஸ்தட்டிக்கா கொஞ்சம் டார்க் ஷேடா பாருங்க, பிரவுன். நான் போட்டோ வைக்கிறேன், பின்ட்ரெஸ்ட்ல இருந்து என்ன இமேஜ் எடுத்தேன், என்ன இமேஜ் இங்க வந்திருக்கு அப்படிங்கறத இமேஜ் வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த டிசைன் தான் அவங்க போட்டதுதான். இது எனக்கு பால்சனிக்கெல்லாம் எங்களுக்கு எதுவுமே டிசைனே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி இன்டீரியர் ராஜேஷ் தான் வந்து நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்லல, பால் சீலிங்கை பத்தி எதுவுமே பேசல. எல்லாமே வந்து அவரே வந்து ஒரு ரூம்க்கு இது போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து உத்து பார்த்து அவர் கொடுத்த டிசைன் தான் எல்லாமே. ஒரு ரூம்க்கு ஒரு டிசைன் கொடுத்தாரு. இந்த டிசைன்லாம் நாங்க எதிர்பார்க்கல. கட்டிலுக்கு மேல இப்படி படுத்தா அப்படி ஸ்கொயரா தெரியும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க வேற லெவல்ல இருக்கு, ஸ்கொயரா இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஒரு டிசைன் கொடுத்திருந்தேன், அதுக்கு தகுந்த மாதிரி கலர் மேட்ச் பண்ணி இதே மாதிரி எனக்கு வரணும் அப்படின்னு ராஜேஷ் கிட்ட சொன்னதுனால அவர் வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து இவங்க வந்து பெட் செய்யற பிளான் கிடையாது. பெட் வந்து வாங்கி போடுற அந்த கஸ்டம் பெட் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. நமக்கு அதான் வேணாம். எனக்கும் இந்த மாதிரி வந்து சின்ன வயசுல பாத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து படத்துல எல்லாம் பாத்துக்கோம், தலைக்கு பின்னாடி வந்து ஒரு சோஃபா செட் மாதிரி ஒன்று. எல்லாமே ட்ரீம் தான், எல்லாரோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான். அவங்க என்ன கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கலர் மாத்திக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவங்களுக்கு என்ன ரூம்ல தேவையோ அதெல்லாம் தேவைகள். இப்ப பாருங்க, நான் படுத்துக்கிட்டு போன் நோண்டுவேன், போன் நோண்டு சார்ஜ் பிளக் போயிட்டு ஒரு பக்கம் கூட வைக்கல, 2 பக்கமும் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் படுத்துக்கிட்டு நோண்டா அவனோட முதல் ரூலே தான், பெட்ல படுத்தா எனக்கு சார்ஜ் போடுறதுக்கு பக்கத்துலயே வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் என் ரூமுக்கு வந்து நான் சின்னது கூட நான் எல்லாம் சொன்னேன், விளையாட்டு என்ன நான் வேணும் இதெல்லாம் வேணும் நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து இது அதனால பண்ணுங்க ரெண்டு பிளக் பாயிண்ட் எனக்கு இவனுக்கு இதெல்லாம் வரவே இல்லை. அப்புறம் எனக்கு மண்டை படச்சலா இருந்தது. அதுக்கப்புறம் இவனுக்கு செய்ய போய் அப்புறம் பக்கத்து ரூம் மட்டும் ஏன் விடுவானேன்ட்டு அந்த ரூமையும் 3ஆம் ரூமுக்கும் கட்டில எல்லாத்தையும் செய்ய. இது வந்து 2 பேர்த்துக்குமே செஞ்ச 3 பேர்த்துக்குமே நம்ம ரூம் எல்லாத்துக்குமே வந்து செஞ்சிருப்போம். பெட் செஞ்சது எப்படின்னா ஃப்ளோட்டிங் பெட் இது நமக்கு, ஓகேங்களா? ஃப்ளோட்டிங் பெட் மீன்ஸ் இப்போ வந்து இது உள்ள கல்லி தான் இருக்கும். அந்த பாக்ஸ் நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு காட்டு மட்டும் அப்படியே தனியா தெரியும், கீழே வந்து தெரியாது. இந்த பெட் ஹோட்டல் ரூம் ஒன்று போடுவாங்க, பெட்ஷீட் அந்த ஸ்டைல் கொஞ்சம் இனி வரணும். இன்னும் அதெல்லாம் ஒண்ணுன்னா அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பட்ஜெட் இருந்தனால கொஞ்சமா ஒரு மாசம் ஒரு திங்ஸ் வாங்கி தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். இன்னும் உங்க ரூம்ல எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா செடி கொடிகள் பாட் எல்லாம் வைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். சரி ஓகே. அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சும்மா ஒரு டிராயர் அதான் ட்ரெஸ்ஸிங் உன்னோட மேக்கப் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. மேக்கப் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஸ்கின் கேர் அவ்வளவுதான் இருக்கு. ஸ்கின் கேர் இதுதான் வந்து தப்பா இருக்கு. இது வந்து ஷோகேஸ் மாதிரி இருக்கிற ஒண்ணுத்துக்கு இந்த கண்ணாடி ஏன் போட்டாங்கன்னு எனக்கு நீ வரைக்கும் தெரியல. நான் கொடுத்த போட்டோ இத வேற கழட்டுங்கன்னு சொன்னா அவர் வேற கதறாரு. இருக்குதுல காஸ்ட்லி நார்மல் பிளைன் கிளாஸ் போட்டா கூட சீப்படா, இதுதானே இருக்குல்ல காஸ்ட்லி கிளாஸ். இவருக்கே ஏன் போட்டாங்கன்னு தெரியல இந்த இடத்துல. எங்களுக்கு இல்ல திறந்து வச்சு நம்ம நான் பொருள் வச்சுட்டு உடைச்சிடுவேன், உடைச்சு கையோட எடுத்துருவேன். வெளியிருந்து பார்த்தாலே என்ன இருக்குன்னு ஆனா உடைஞ்சிடும். அப்புறம் இருங்க, நீங்க ரூம்ல பாத்துருக்கலாம் என்ன சார்ஜிங் பிளக் பாயிண்ட்ல இது சின்னதா இருக்குதுன்னு பாத்துருக்கலாம். நமக்கு இந்த இருட்டுல தூங்குறதுனா வந்து லைட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்ப பாருங்களேன் ரூம் எப்படி பாருங்களேன். டோர் சாத்திருங்க, அங்க ஆஃப் பண்ணுவாங்க, அங்கே ஆஃப் பண்ணு அங்க இருங்க. இப்ப நாங்க வந்து உங்களுக்கு காட்டுறோம். நமக்கு வந்து இந்த ஃபுல் இருட்டுல எல்லாம் பார்த்தா தனியா பார்த்தாலும் தூக்கம் வராது. அதனால இங்க பாருங்க 2 அதெல்லாம் ஆஃப் பண்ணோம்னா இது ஆன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. லைட் 2 வந்து சென்சார்ல வந்து ஆன் ஆயிடும். இருட்டாச்சுன்னா அந்த லைட் வந்து ஆன் ஆயிடும். அதனால வந்து இந்த 2 குட்டி லைட் வந்து நாங்க மாட்டி வச்சிருக்கோம். அப்புறம் வந்துட்டு எல்லாரும் கேட்டது என்னன்னா, இருக்கிறதுலே மேல் கக்கூஸ் யாரும் பார்க்கல, அது நீ ஃபினிஷ் பண்ணல.
கீழ் கக்கூசை பார்த்துட்டு தான் வந்து நல்லா இருக்கு நீங்க இந்த தீம் வந்து கொடுத்ததே நான் தான். ஆமா நான் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டார்க் தீமா போயிட்டேன். ஆனா இங்க நான் கேட்ட பொருள் இங்க நிறைய இங்க வந்து உள்ள வரல. இங்க நேத்து இந்த இடத்துல வந்து ஒரு காமெடி நடந்துச்சு, அதையும் நான் சொல்றேன் வாங்க. நேத்து வந்து இங்க ஒரு காமெடி நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நான் வந்து சொல்றேன். இந்த பாத்ரூம்ல வாங்க. இந்த பாத்ரூம் செலக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தான். டார்க் தீம்ல வந்துட்டு இந்த கிரே ஷேடு ஒயிட் ஷேடு வந்து அந்த ஒரு படத்துல ஒன்று வரும், இங்கிலீஷ் படத்துல வந்து இந்த பில்லியனர் வீட்டுல வந்து இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்துட்டு நாங்கள் செட் பண்ணிட்டோம். இன்னும் ரெண்டாவது காமெடி, இதுல என்ன போட்டிருக்கு படிங்க. இது வந்து கார்ல மாட்டுற ஜெல்லு. பார்த்தேன் நான். அதுல எங்க எழுதிருச்சு முதல்ல நான் கார் ஜெல்ல எழுதிருச்சு, நல்லா படிச்சு பார்த்தேன். இதே எங்க கிடக்குது கார்ல மாட்டுறதா கொண்டு வந்து வீட்டுக்கு பாத்ரூம்ல மாட்டி வச்சிருக்கீங்க. நம்ம வீட்டுல நம்ம ரூம்லயே இல்ல பாத்ரூம்ல இது. அதுக்கப்புறம் வந்து இந்த செட்டப்ல எனக்கு சம்பந்தம் இல்லை. பிளஸ் இந்த மாதிரி ஷவர் பேனல் வந்து கேட்டது நானு. ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்ஸிங் ஒண்ணு இருக்கு. இப்படி வந்து அந்த குளிக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி, தண்ணி வெளியா வராம இருக்கிற கண்ணாடி வரும். தூ நல்லா கதையா வந்து என் பாத்ரூம் நாளைச்சிட்டாங்க. இங்க வாங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பிளாக்ல இருக்கு. இந்த வாஷ் பேசின் பிளாக், ஏதோ இந்த பைப்பு பிளாக், இதெல்லாம் பிளாக்னு அழகா செட் பண்ணி வச்சிருக்கேன். நான் தெளிவா சொன்னேன் இதுவும் பிளாக் கலர்ல இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வந்து பிளாக் கலர்ல இருந்தா பொறிக்கிட்டு வாங்கன்னு. ஆனா வந்து இருந்துச்சு அந்த கடையில. நான் பார்த்தேன் காஸ்ட்லியா இருந்தது, நான் வாங்கல. எதுக்குன்ட்டு வாங்கல. அதுக்கப்புறம் நான் மட்டும் வாங்கிருப்பீங்களா கலர், அந்த ஏத்த கலர் வாங்குவீங்களா? யாரும் போக மாட்டேங்குதுன்னா நான் ஒண்ணுன்னா பாரு மெல்லமா வாங்கிக்கிறேன்டா. சரி இந்த பக்கம் ஃபுல்லா குரோம், இந்த பக்கம் ஃபுல்லா பிளாக். சரி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஓடாத ஹீட்டரை ரூம்ல மாட்டி வச்சிருக்காங்க. ஆனா நேத்து வந்து ஓடிச்சு, அதுலதான் வந்து பிரச்சனையா இல்ல. அதுல இதுல பிரஸ் பண்ண யாரெல்லாம் ஹீட்டர் தண்ணி இதுல வந்து பாத்திருக்கீங்களா? ஏதோ ஜஸ்ட் மிஸ். பேக்கு கழுவுறதுக்கும் ஹீட்டர் தண்ணிக்கும் எவனா கனெக்ஷன் வைப்பானா? சரி ஏதோ தப்பாயிடுச்சு. என் ஹீட்டர் இது வரைக்கும் ஒர்க் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து என் ரூம்ல வந்து ஹீட்டர் வந்து புது ஹீட்டர் தான், அது ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரியல. ஆனா நேத்து வந்து இவ்வளவு ஏதோ பண்ணி ஆனாச்சு. சரி சுடு தண்ணியில குளிக்கலான்னு சரி பாத்ரூம் போயிட்டு குளிக்கலான்னுட்டு பாத்ரூம் போயிட்டு கழுவ போனா நல்லா கொதிக்க அடிச்சிச்சு. ஒரு செகண்ட் போயிடுச்சு எனக்கு இதுல. இல்ல எப்படி அது எடுத்து அடிச்சு காட்டுவோம் பாருங்க. கொதிக்க நம்ம ஈட்டுறதோட கொதிக்க அடிக்கும்ல, அந்த கொதிக்க அடிச்சு பெடிக்ஸ்ல என்ன பண்ணிருக்கானுங்கன்னு தெரியல. ரிஸ்கி ஆயிடுச்சு அது மட்டும். அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து ஒரு குளிக்கிறாங்க. என்னோட ட்ரீம் வந்து எங்கேயுமே வந்து கீழே வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. டைல்ஸ்ல வால் மவுண்ட் தான் எனக்கு வேணும். டாய்லெட் எல்லாருக்குமே இதுதான் வால் மவுண்ட் டாய்லெட். இந்த மாதிரி டாய்லெட் தான் எனக்கு எல்லா பாத்ரூம்லயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாத்ரூமே எனக்கு கால் எட்டாது. சாதா கிளாஸ் வச்சிருந்தாலுமே எனக்கு கால் எட்டாது. சேர் வச்சிருந்தா உட்காருவேன், எனக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கும். இங்கேயும் கால் எட்டல. ஆனா சேர் வாங்கி வந்து வச்சுட்டு புது சேர். அதனால இது எல்லாமே வந்து ஒரு சிலதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்ம செய்யறதுதான். அந்த மாதிரி பார்த்து நாங்க செஞ்சது. இதுல வந்து குறை நிறைகள் இருக்கட்டும், இருந்தாலும் நாங்க ஹாப்பியா வந்து காசு கொடுக்குற எங்களுக்கு தான் தெரியும் அந்த குறை. நீ வந்து ரூம்ல எல்லாம் என்னென்ன பண்ணலாம்னு ஐடியாஸ் இருக்குன்னு கூட நிறைய பேர் கேட்டீங்க. ஒண்ணுமே இல்ல, ஒரு பேசி மாட்டோம். இங்க வந்து ஒரு 55 சோனி OLED டிவி. நான் போய் சப்ஸ்கிரைபர் சொல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கவர் வந்து லிஸ்ட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்க போகும்போது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றியா நீ? அப்புறம் வந்து ஒரு PS5 போதும். அதுக்கப்புறம் மிக்ஸ் எல்லாம் அப்புறமே பொறுமையா டிவி PS5 அது மிரர் மெயின் ஃப்ரெண்ட்ஸ். அத்தியாவசிய பொருள். அனாவசிய பொருள் இது இல்ல. நான் பொறுமையா தலைதான் சிவ போறேன். ஒண்ணு போன் பார்த்து இப்ப இல்ல மோனர் பாக்குறதுல எதையும் கடன் வாங்கிக்கிறேன். கண்ணாடி நோய் பாத்துக்கிறேன். இப்ப அங்கதான் போய் கண்ணாடி பாக்குறது. ஏசி சம்மர்ல என்ன முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் நமக்கு வந்து குளிராச்சாலும் ஏசி போட்டு பெட்ஷீட் போட்டு தூங்குற வந்து பழக்கம் இருக்கு. அதனால வந்து இட்ஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து கேட்ட வந்து ரூம்ல என்னென்னலாம் சொல்லியாச்சு. அடுத்தடுத்த வீடியோ வரும். சேனல் சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் நம்ம ஆர்கனைஸ் பண்ற வீடியோ தனியா பாப்பீங்க மவுடி ரூம். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல இருந்து ஒரு மங்கி பத்தி என்ன கேட்டுச்சு. தனிக்கு தனியா தூங்குவியாடான்னு பதிவு பண்ணுவோம்.
தனியா தான் தூங்கினுங்கிறான், தனியா தூங்கினுங்கிறான்னு வந்து கொத்தோட பிடிக்கிட்டு பண்றாங்கடா. தனியா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல தூங்கிட்டு இருக்கேன். யார் என்ன சொல்லுங்க. ஆமா, பெங்களூர் மங்கி பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து தனியா தான் நான் தூங்குறேன். அவர் இருக்கும் போதே நீ தூங்கி நிந்திய? இல்ல, என் மோனா இருக்கும்போது நான் தூங்குறேன். தனியா அப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மோனா இருக்கும்போது இப்படி டோரை திறந்துட்டேன். இந்த குட்டி பல்ப்லாம் இல்ல, குட்டி பல்ப்லாம் ஆச்சு. இங்க வந்து லைட்டை போட்டு விட்டுட்டு நான் டோர் திறந்துட்டேன். ரூம்ல வந்து வெளிச்சம் அடிச்சிச்சு. அப்படிதான் தூங்கினேன். ஆனா இப்போ வந்து நான் யாருமே இந்த ஃப்ளோர்ல வேலை டோர் சுத்திட்டு உள்ள திருப்பி போய் தூங்கிட்டு இருக்கேன். அதனால தேறிட்டேன். அதனால பாருங்க, இதுதான் ஜாலியா ஆஃப் பண்ணிட்டு அது வந்து ஆஃப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட், டாடா.